Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பார்க்குறோம். அதாவது நம்மளோட பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே இந்த இன்ஃபோ ரீச் ஆயிருக்கும். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026 வரப்போகிற நியூ இயர் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு புது வருடம் தான். பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்குன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த 2026லேயே நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். எவ்வளோ சீக்கிரம் வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துடும். அண்ட் இதோட கரண்ட் சினாரியோ இந்த எக்ஸாம்ஸில் வின் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தேவைப்பட போகுது அப்படின்றத மட்டும்தான் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். அதிகபட்ச நேரங்களை வீணடிக்க போகிறது கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் நினைப்பீங்க 2026லேயே வந்து ரிசல்ட்ஸ் வந்துருமா அப்படின்னு சொல்லி. நோட்டிஃபிகேஷன் மந்த்லேயே நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கணும். ஆகஸ்ட்டில் தான் வந்து டென்டேட்டிவ் மந்த் சொல்லியிருந்தாங்க, ஆனால் ஜூலையிலேயே கொடுத்துட்டாங்க. அண்ட் அதே மாதிரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போன டேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இல்லைங்களா. குரூப் 2 எக்ஸாம்ஸ்னால தள்ளி போன டேட் வந்து ரொம்ப ஒரு 10-11 நாள் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த போஸ்ட்பாண்ட் ஆகக்கூடிய டேட் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப தள்ளி போட்டு சொல்லலை. ஐ மீன் டிஆர்பியிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் நியூஸ் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. அதனால சீக்கிரமா ரிசல்ட் இருக்கும், சீக்கிரமா டீச்சர்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இதுல எந்த டவுட்டுமே நமக்கு தேவை கிடையாது. அண்டு குறிப்பிட்டிருக்கக்கூடிய வேகன்சியை விட அதிகமாகும். நமக்கு தேவை ஒரு வேகன்சி. ஓகே, ஆல் டன். இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோ. இப்போ நமக்கு தேவைப்பட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் நான் வந்து சிலபஸை பற்றி சொல்லுவேன், மெட்டீரியல்ஸை பற்றி சொல்லுவேன், அதே மாதிரி சோர்ஸ் புக்ஸு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி பேச போகிறாங்களோ, ஒருவேளை டெஸ்ட் போட்டு பார்க்க சொல்லுவாங்களோ, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் எந்த அளவுக்கு சொல்லணுமோ, எந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியணுமோ அது எல்லாமே தெரியும். யாருக்குமே வந்து புதுசாக சொல்ல வேண்டியது எதுவுமே கிடையாது. நியூ சிலபஸ்ஸு, அதே மாதிரி எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியில் சேஞ்சஸ்ஸு, ஜிகே பிளா 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 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த டைமில் நமக்கு தேவைப்பட வேண்டிய ஒரே ஒரு மேஜிக் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். ஒன்ஸ் அகேன் ஐ யூஸ் டு ரிப்பீட் த வேர்ட் மைண்ட் செட். அதாவது நம்மளோட மனப்பான்மைகளாக இருக்கட்டும், எண்ணங்களாக இருக்கட்டும், தேர்வு குறித்து அதோட அணுகுமுறை, அந்த அப்ரோச்சாக இருக்கட்டும், அதற்காக நாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா மைண்ட் செட். அஃப்கோர்ஸ் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங்காக இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கலாம், இல்லை மேபி ஒரு 40+ நீங்கள் எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா கூட எல்லாருக்கும் தேவைப்பட போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்டு மட்டும்தான். ஏன் வந்து இப்படி ஆணித்தரமாக இந்த வேர்டை வந்து பல முறை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டு நீங்கள் கிளாஸஸை கவனிச்சாலுமே சரி, இல்லை எனக்கு அந்த மாதிரி வசதி இல்லை, செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான், நானே தான் வந்து தேடி தேடி படித்தேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட சரி, எல்லாமே வந்து அந்த மைண்ட் செட்டு தான். யாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும், ஏஜ் ஆகும், அதே மாதிரி படிக்கிறதுக்கான நேரம் கிடைக்காம போகும், இப்படியெல்லாம் யாருமே வந்து யாருக்கும் சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு இண்டிவிஜுவலுக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டிகிரியை முடித்தோம், அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி லைஃப்பை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் சொல்லவே முடியாது, வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி தான் ஒரு முறையும் ஒரு ஆஸ்பிரண்ட்டும் ஒரு எக்ஸாமில் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்க்கக்கூடிய எஸ்ஜிடி டீச்சர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினாங்க இல்லைங்களா, அதில் ஃபோட்டோஸ் போட்டு அனுப்பியிருந்தாங்க நம்மக்கிட்ட இருந்த ஸ்டூடெண்ட்ஸுமே. பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதோட வெளிப்பாடு தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே. அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஃபார் 12 இயர்ஸ் அவங்க பட்ட கஷ்டங்கள், அதே மாதிரி ரீசெண்டாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க, மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுதி, அதாவது 2013 கிளியர் பண்ணவங்களும் சரி, 2022 டெட் கிளியர் பண்ணவங்களும் சரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸில் வந்து டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு தான். இப்போது அந்த வாய்ப்பை கிடைக்காத டீச்சர்ஸ்க்கு இருக்க வேண்டியதும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு தான். இது இருந்தால் தானே நம்மளால் வந்து அடுத்த படியை நோக்கி நம்மளால் வந்து போக முடியும் இல்லைங்களா. சொல்கிறது வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக, இவ்வளோ ஹவர்ஸ் படிங்க இதெல்லாம் சொல்கிறது வந்து ஈஸி. ஆனால் அந்த மைண்ட் செட் ஒன்று வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் எனக்கான எக்ஸாம், இதுதான் நான் எழுத போகிற கடைசி எக்ஸாம், ஐ மீன்
என்னோட சக்சஸுக்காக. இதுல தான் என்னோட வெற்றி இருக்கு, என் குழந்தையோட எதிர்காலமே இருக்கு, என் ஃபேமிலியோட அப்கிரேடேஷனே இருக்குது. எல்லாமே அந்த மைண்ட் செட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஸ்பௌஸா இருந்தா கூட, இஃப் அட் ஆல் ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணணும், ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதோ எதையுமே நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். அந்த டைம், அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நமக்கு தோணுதோ அப்படியெல்லாம் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, டைம் டேபிள் போட்டு கொடுக்க வேண்டியதில்லை, தெரியாததை படிங்கன்னு நமக்கு ஸ்டிமுலேட் பண்ண வேண்டியதில்லை, எந்த அவசியமுமே இல்லை. இப்படி இல்லாதவங்க தான் அதாவது த சோ கால்டு மைண்ட் செட்டை பயன்படுத்தி மட்டுமே சக்சஸை அடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வேர்டை நான் மறுபடியும் சொல்லி கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரப்போகிற ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குங்களா. இது ஜூலைல லாஸ்ட் வீக்ல இருக்கும். அண்ட் ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த ஃபைன் டே அக்டோபர் 12th நமக்கு எக்ஸாம்ஸ் இருக்க போகுது. இந்த 2 மாதம் 60 நாட்கள் வாழ்க்கையில லைஃப்ல எத்தனையோ 60 நாட்களை நம்ம கடந்திருப்போம் இல்லைங்களா? ஆனா இந்த வரக்கூடிய இந்த 60 நாட்கள் உங்க எல்லாருக்கும் ஒரு மந்திர நாட்களா அமையட்டும். இந்த மைண்ட் செட் இருக்குதுல்ல, அது எந்த நிமிஷத்துலயும் சேஞ்ச் ஆகாம பாத்துக்கிறதுமே ஒரு அப்ரோச் தான். இப்ப இந்த மினிட் சொல்றோம், ஒரு எமோஷனல் விகோரியஸா நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். உடனே எழுந்துக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், எல்லாம் அட்ட ஸ்ட்ரெச் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு அந்த தாட் இருக்கு இல்லைங்களா? அது அக்டோபர் 12th அன்னைக்கு மார்னிங் 9:30 மணி வரைக்கும் நமக்கு அப்படியே இருக்கணும். அதுல ஒரே ஒரு செகண்ட் கூட நமக்கு அந்த ஸ்பார்க் இருக்குல்ல, அந்த ஃபயர் இருக்குல்ல, அது நமக்கு ஒரு செகண்ட் கூட குறையக்கூடாது. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மேஜர்ல டாப் த்ரீ என்ன ஃபர்ஸ்ட் டே கூட வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கே தவிர அதுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ வரக்கூடிய இந்த 60 நாட்கள் போதுமானது நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸுக்கு. எப்பப்பெல்லாம் ஒரு சின்ன ஒரு தொய்வு ஏற்படுதோ, படிக்கும் போதோ இல்லை வேலைகள் இருக்கும் போதோ ஒரு அலுப்பு தட்டுதோ அப்போல்லாம் நினச்சிக்கோங்க, ஒரு ஃபைன் ஸ்டேஜ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது அப்படின்றத மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு சின்ன இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. நீங்க அங்க நடந்து போறது போலவும், உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை நீங்க வாங்குறது போலவும் அதை நினைக்கும் போதே உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா? உடனே அந்த மொமெண்ட்ல அப்படியே புக்கை எடுக்க ஆரம்பிச்சிருங்க. இங்க இருந்து விட்டுருக்கோமா, மறுபடியும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி. யங் பீப்புளா இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், ஸ்ட்ரகிள் தான். ஆனா அதற்கு முடிவுல கிடைக்க போற அந்த ஒரு ஃபைன் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எல்லையே கிடையாது. இப்ப கூட மறுபடியும் சொல்ல போனா கரண்ட் சினாரியோ பார்த்தீங்கன்னா எஸ்ஜிடி டீச்சர்ஸ் வாங்கின அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் தான். அவங்க ஃபோட்டோஸை அனுப்புனதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பட்ட அந்த கஷ்டங்கள் பெருசா தெரியல. இன்ஃபேக்ட் அவங்க பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க வார்த்தையில இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்றது, ஒரு பெயின் தெரியல. அந்த சந்தோஷம், அந்த ரிஜாய்ஸ் மொமெண்ட் இருக்குது இல்ல, அது அப்படியே நம்மளையும் தொற்றிக்குது. பேசும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. இந்த சந்தோஷம் இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த வீடியோ இங்க முடியுது. On behalf of CNR English Academy, all the very best for all your exam preparations. And one more info, உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல எப்படி எல்லாம் நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஜிஸ்ட் போல போடுங்க. மறுபடியும் நான் எல்லா வீடியோவோட எண்ட்லயும் சொல்றதுதான், அது ஒரு ஸ்டிமுலஸை சக ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரியேஷனை கொடுக்கும். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.